of me calling and conducting the first round or the initial evaluation, AI itself will conduct the round. So, if Naria companies have started adopting resume shortlisting AI vandachu, then initial screening AI vandachu. One person sitting and making 100 calls, AI will finish that job in 1 hour or 2 hours, and that they keep up their skills and they brush up their skills with AI and also support AI in reducing their work. Yeah. That's it. So obviously, sir, it boils down to efficiency. So, when 1000 candidates, 2000 candidates shortlist பண்ணோம்னா we have to go to the tedious process of reading through every resumes. So, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 8 years, yeah. So, இப்போ நாங்களும் அந்த 8 years awareness கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம். Like creating the keywords is the main thing. So, அந்த keywords match ஆகலாம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில்ஸ் இருக்குது, பட் அந்த ஸ்கில்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் எப்படி ப்ராப்பராக போகணுங்கிறது தெரியாமல், ஸோ அண்ட் தென் ஏஐஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுனால அந்த நார்மல் டெக்ஸ்ட் அந்த கீச்சே வேர்ட்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் தே ஹேவ் டு சேஞ்ச் ஆப்வியஸ்லி சார். அண்ட் தென் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே தேர் ஹேஸ் டு பி ஹியூமன் பர்சன். ஸோ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக இருந்தால் தான் நம்ம கேண்டிடேட்ஸை இது பண்ண முடியும். பட் என்ன இதில் கேவியாட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்த ரீச் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலில் ரீச் பண்ணிங்கன்னா தான் தேர்ட் லெவலில் நீங்கள் ஒரு ஹியூமன்கிட்ட போய்ட்டு பேச முடியும். ஸோ ஃபஸ்ட் லெவலில் நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட் லெவலே தோற்றுவோம். தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நீங்கள் ஹையரிங் பண்ணதில் ஸோ 3 years பிஃபோர் அந்த கேண்டிடேட்ஸோட ஸ்கில் செட்டும் இப்போ ரீசெண்டாக வர கேண்டிடேட் ஸ்கில் செட்லேயும் ஏதாவது நோட்டபிள் டிஃப்ரென்சஸ் இருக்குது? There are lot of skill set difference, I would say. So 3 years back in our company there were 2 sets of candidates, like one previous year passed out and this year passed out. So அந்த ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணனால there are skill set differences because they are the way they are brought up, the way they were trained. Because the problem is that நடுவில் அந்த கோவிட்ங்கிறது ஒன்று வந்து அந்த டோட்டல் இதையே ஸ்ட்ரக்சரே டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. பிகாஸ் எல்லாருமே வந்து வீட்லேருந்து அட்டன் பண்ணி அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறதே வந்துட்டு has changed actually. So skill set la vandu people are learning a lot, but the problem is that like 3 years back ipo irukra candidates ku enna people are ready to learn, but adhigama work கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஐயோ ரொம்ப அதிகமாக படிக்க கொடுக்குறீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. வி ஹேட் தட் இன் ஃபியூ கம்பெனிஸ் ஆஸ் வெல். லைக் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்களே எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ கோவிட்லையும் வந்துட்டு இப்போ காலேஜுக்கு ரெகுலராக போகும்போது காலேஜில் இது பண்ணாத அது பண்ணாத நிறைய சொல்லுவாங்க. அந்த டிசிப்ளின் அவங்க காலேஜில் பில்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ இந்த ரீசெண்ட் பாஸ் அவுட்ஸுக்கு வந்துட்டு ஸ்கூலும் வந்து இதில் முடிச்சாங்க, காலேஜும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து தே ஃபினிஷ்ட் இன் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ஸ்டடி ஃப்ரம் ஹோமில் முடிச்சுட்டாங்க. ஸோ அப்போ அந்த டிசிப்ளின் கொண்டு வரதுக்கே வந்து இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம் ஃபார் அஸ். ஸோ ஸ்கில்ஸ் வந்து தேர் லேர்னிங் அ லாட். அது நான் இதுவே டிஸ்அக்ரி பண்ணவே மாட்டேன். பட் தி டிசிப்ளின் வைஸ் ஆர் தி ஸ்கில் செட் வைஸ், பிகாஸ் அங்கே நான் சொன்ன மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். பட் தே டிடன்ட் கெட் சான்ஸ். அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கோவிட். தே டிடன்ட் கெட் சான்ஸ் டு மிங்கிள் வித் அதர்ஸ். ஓகே, நான் ஒரு பப்ளிக் ஃபோரமில் போய் எப்படி பேசணும் அப்படிங்கிற இது வந்து காலேஜில் கடைசி வருஷம் தான் வந்து காலேஜ்லேயே ட்ரெயின் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் அப்போ தான் காலேஜில் வர முடிஞ்சது அவங்களால. ஸோ whereas like there is a drastic improvement on the technical knowledge, I would say. ஏன்னா 3 years back நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ கிடையாது. பட் இப்போ ஃப்ரெஷர்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்கணும், ஸ்டாண்ட் அவுட் ஆயிருக்கணும் அவருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. அது நான் இல்லவே சொல்ல. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. we are getting candidates. So our technical panel has shortlisted many candidates. The major challenge is that காலேஜில் கொடுத்த ட்ரைனிங்கை we have to give in corporate as well. உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் we have to train them on all the team handling skills. ஸோ ஒரு டீமில் எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி ஃபுல்லாக we have to give them, and after that only deploy into projects. Whereas like technical skills, I purely agree that they have gained a lot because of lot of AI tools. And இப்போ நான் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா முன்னாடி வந்து பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு யார்கிட்ட கேட்டு தான் எழுதணும். வேற இப்போது வந்து நான் அதே இதை வந்து நான் ஒரு சாட் ஜிபிடிலையோ ஜெமினிலையோ இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ்லையோ போய் நான் போட்டேன் அப்படின்னா அதோட ஃபுல் நோட்ஸ் வந்துடும். நான் ஃபுல்லாக படிச்சு இருக்கிற டவுட்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். பட் அதை எத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குவெஸ்டின் மார்க். ஏன்னா முதல்லேருந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடியிலேருந்து தான் படிப்போம். இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கும் வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிக்க, அந்த டேக்கு முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ரெஸ்யூமேவும் வந்து 1 day பிஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு தே நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப் வெல் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் டைம். அது இப்போ ஒன்றும் இல்லை, பிகினிங்லேருந்து ஃபியூ கேண்டிடேட்ஸ் இருக்குது. பட் தி கேண்டிடேட்ஸ் who utilize the AI tools have procured jobs. and colleges நாங்கள் போகும்போது ஓகே எத்தனை ஆஃபர்ஸ் ரோல் அவுட் ஆயிருக்கு, எந்தெந்த கம்பெனியில் ரோல் அவுட் ஆயிருக்குன்னு கேட்கும்போது தி பீப்புள் ஹவ் ரியலி இன்வெஸ்டட் டைம் ஆன் தெம்செல்ஃப் இன் லேர்னிங் have got opportunity and they have cracked the companies, and most of them are in job now.
இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால ஸோ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எஃபர்ட் அண்ட் லேசினஸ் வந்துட்டு நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க, பட் அதை அவங்க அப்ளை பண்ணுறது வந்துட்டு சோம்பேறித்தனப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் ஒரு 4 hours 8 hours ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலே அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 8 hours ஒர்க்கு 4 hours பண்ணுறதுனா கூட அவங்க ரெடியாக இருப்பாங்க. பட் அந்த 4 hours மேலே அந்த ஒர்க் பண்ணுறப்ப அந்த லைக் ஸ்டாமினா சம்திங் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. பட் இது ஒரு கல்ச்சராக நம்ம சைடில் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹோப் தே வில் கம் அவுட் ஆஃப் இட். பிகாஸ் இப்போ காலேஜில் நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் மென்டாலிட்டி தான். ஸோ காலேஜில் அந்த 4 o'clock முடிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சது, அதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ அந்த மென்டாலிட்டிலே அவங்க இருக்காங்க, அதே இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோவிட் கேன் பி த மெயின் ரீசன். ஸோ மேபி நீங்கள் ஸோ கம்மிங் இயர்ஸில் பார்க்குறப்ப திஸ் குட் சேஞ்ச். யா, தேங்க்ஸ் சார். ஸோ த ஃபைனல் கொஷின், ஸோ நீங்கள் ஆஸ் ஹெச்ஆர் மேனேஜராக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜில் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனாக பார்க்குறீங்க? Okay, so arts and science college நான் போகும்போது first and foremost whether they are able to communicate properly. எனக்கு high level of communication லாம் வேண்டாம், that they'll gain when they come into the company. So அவங்க யோசிக்கிறத ப்ராப்ளம் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ண முடியுதா, அண்ட் நான் கேட்குறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுதா. திஸ் இஸ் தி கம்யூனிகேஷன் லெவல் தட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அண்ட் ப்ராபப்ளி இதுக்கு வந்து வேரியஸ் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் நான் 1-to-1 செக் பண்ணலாம், ஆர் குரூப் டிஸ்கஷனில் செக் பண்ணலாம். இப்போ நான் குரூப் டிஸ்கஷனில் செக் பண்ணுறேன் அப்படின்னா போட்டேன்னா ஐ ஹாவ் அதர் அட்வான்டேஜ் ஆஸ் வெல். ஸோ மற்றவங்களெல்லாம் பேச விட்றாங்களா, இல்லை இவங்க அதில் டாமினேட் பண்ணுறாங்களா, ஸோ என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஹவு தேர் ஆட்டிடியூட் இஸ், ஹவு தேர் ப்ரெசன்டேஷன் இஸ். ஏன்னா ஒரு குரூப் டிஸ்கஷனில் பேசும்போது இப்போ நீங்கள் பேசுகிறத நான் அப்போஸ் பண்ணுறேன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் தேர் பாடி லாங்குவேஜ். ஸோ ஹவு தேர் டேக்கிங் இட், வெதர் தேர் டேக்கிங் இட் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ஐ வில் பி ஏபிள் டு ஜட்ஜ் இன் தி குரூப் டிஸ்கஷன் இட் செல்ஃப். And marksங்கிறது இட்ஸ் very last. ஸோ ஆல் கிளியர் பண்ணியிருந்தா போதும். whereas like the other events that they have participated, ஸோ எத்தனை டீம்ஸில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய டீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது தான் வந்துட்டு ஓகே ஒருத்தங்க தப்புன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணி they'll be able to correct themselves and grow in a faster way. அது இல்லாமல் நான் அவங்க வந்து தப்பை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க டீம்ஸில் நிறைய டீம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. ஸோ டீம்ஸ்லாம் நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒரு சின்ன லைக் ஒரு சிம்போசியம் நடக்குது அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டர் ரோல் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், ஆர் ஏதோ ஒரு வெளியே நிறைய காலேஜஸ் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும், ஆர் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெக்னிக்கல் பற்றி பேசவில்லை, நான் டெக்னிக்கலாக இருந்தாலும். ஸோ அப்போ நான் சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து நான் சாஃப்ட் ஸ்கில்ஸோட ப்ரூஃப் என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ், பார்ட்டிசிபேஷன் இன் தி அதர் ஈவெண்ட்ஸ். ஸோ அப்போ லீடர்ஷிப்னா அதுக்கு சம்மந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு நான் இந்த கிளப்பில் வந்து மெம்பராக இருக்கேன், ஆர் இந்த கிளப்பில் வந்து நான் பிரசிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிளப்பில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ அவர் போட்டிருக்கிறது நிஜமாவே உண்மைதானா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து அவங்க ரெஸ்யூமேலே வந்துட்டு வில் கெட். ஸோ இப்போ நம்ம ஜாதகம் மாதிரி ரெஸ்யூமே, ஸோ அதை பார்த்தோன்னே வந்து வில் பி ஏபிள் டு ஜட்ஜ் them and we'll ask questions only to verify the data which is in their resume. So if we are satisfied, உள்ளே எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா there's always a gap between the curriculum and the corporate expectation. So if they are trainable, if we get a confidence that okay இவங்களால ஒர்க் பண்ண முடியும், they are adaptable. So probably shifts இருக்கும் because we work for different country clients. ஸோ அப்போ ஷிஃப்ட்ஸில் அடாப்ட் ஆவாங்களா, இல்லை ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்களா, நான் டே ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்களா. ஸோ இப்போ இன் கேஸ் இஃப் ஐ ஹவ் டு ரீலோகேட் தெம் டு நியர்பை சிட்டி ஆர் சம்திங் கைண்ட் ஆஃப் திங், ஸோ இஃப் தே ஆர் தே ரெடி டு ரீலோகேட், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னங்கிறதையும் செக் பண்ணுவோம். ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தை சொன்ன மாதிரி தான். ஸோ எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லை எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, எங்கள் அப்பா சொன்னனால இது பண்ணேன் அப்படின்லாம் சொல்லும்போது they don't have independence decision making skills. ஸோ அப்போ என்ன சே இன் ஃபியூச்சர் வந்து அப்பா வந்து இல்லை வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்கன்னா தென் அப்போ வரமாட்டாங்க. ஸோ ஆல் தோஸ் ஸ்கில்ஸ் லைக் தே ரைட் ஃப்ரம் த ஹவு தே ஆர் இண்டிபெண்டன்ட்லி டேக்கிங் டிசிஷன்ஸ். ஸோ அவங்களோட டிசிஷன்ஸை யார் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், தீஸ் ஆர் இன் பேசிக் ஸ்டெப்ஸ் தட் வி வுட் பி செக்கிங். அண்ட் ஆஃப்டர் தட் எனிவேஸ் உள்ளே வந்தோடனே வில் கிவ் தெம் இனஃப் ட்ரைனிங் டு கோப் அப் வித் தி ஒர்க் தட் தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் இஸ் a key factor. ஸோ மெனி பீப்புள் திங்க் லைக் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா கம்யூனிகேஷன்னா தே ஹேவ் டு பி வெரி ப்ரொஃபிஷியன்ட், லைக் தே நீட் சம் ஆக்சன்ட் கைண்ட் ஆஃப் திங். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயினான விஷயம். அவங்களோட பாயிண்ட்ஸை ப்ராப்பராக கன்வே பண்ண முடியுதா, அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் அவங்களால கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாங்கிறதா மெயின் திங். அண்ட் தென் ஐ திங்க் இட் பாயில் டவுன் டு தேர் ஓன் கான்ஃபிடன்ஸ். ஸோ கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு பில்டப் ஆகிருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸோ ஒரு பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துக்கிறீங்கன்னா அப்போ அந்த கம்பெனிஸ் அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க ப்ராப்பரான அவுட்கம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஸோ தே ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட் அண்ட் தே ஹாவ் டு கம் செக் ஆல் தோஸ் கிரிட்டீரியாஸ். ஸோ அந்த இதுக்கு அவங்க வேல்யூபிள்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் யூ கைஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங். எஸ் சார்.
ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் தீஸ் வேல்யூபிள் இன்சைட்ஸ். ஸோ இது மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட் வித் திஸ் திங். ஸோ எஸ் சார், தேங்க்யூ. ஸோ எங்கள் மைண்ட்ஃபுல் கம்யூனிட்டியோட கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கேதர் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்து we are trying to make them better. ஓகேவா? ஸோ ஃபார் தட் சார், do you have any advice? அட்வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்வேஸ் தி பெஸ்ட் இஸ் எடுத்துக்கணும். ஸோ பி தி பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யூ டே பை டே. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். லைக் இன்னைக்கு நான் இந்த லெவலில் இருக்கேன்னா வேற யாருக்கும் கம்பேர் பண்ணுவேன். இன்னைக்கு நான் இந்த லெவலில் இருக்குன்னா நாளைக்கு இந்த லெவலில் இருக்கும், நாளைக்கு இந்த லெவலில் இருக்கும். ஸோ ஐ ஷுட் செட் டார்கெட் ஃபார் மை செல்ஃப் அண்ட் க்ரோ ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஸோ சார் சொன்ன மாதிரி கம்பேர் யுவர் செல்ஃப் டு யுவர் செல்ஃப் இன் யுவர் பாஸ்ட். ஓகேவா? நீங்கள் நேற்று எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. நாளைக்கு எப்படி மாற போகிறோங்கிறதே நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் க்ரோத்தை வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ ஸோ ஃபைனலாக நம்மளோட குவார்ட்டோட நம்ம முடிச்சுக்கலாம். Together we can.